திருப்பத்தூரில் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து பல்வேறு துறைகளின் சார்பில் 20,000 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிடும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வருகையை முன்னிட்டு மண்டலவாடி பகுதியில் அமைக்கப்பட்ட விழா மேடை மற்றும் அரங்குகள் அமைக்கும் பணிகள் மற்றும் முன்னேற்பாட்டு பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் கலைஞர் சிலை அமையும் இடத்திலும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுப் பணியின் போது திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வேலூரில் ரூபாய் 150 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு பல்நோக்கு மருத்துவமனையை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கும் நிகழ்வை முன்னிட்டு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அணைக்கட்டில் கட்டப்பட்ட கலைஞர் அறிவாலயம், நூலகம், முத்தமிழறிஞர் கலைஞர் சிலை ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள நிலையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரும் இம்மாவட்டத்தின் கழக பொறுப்பாளருமான ஏவ வேலு அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார், கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். முன்னதாக வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக மட்டுமே மாநாடு நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். வேலூரில் ரூபாய் 198 கோடியில் அமைக்கப்பட்ட அரசு பெண் பிளான்ட் மருத்துவமனை திறப்பு விழாவை முன்னிட்டு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார், கார்த்திகேயன், மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தன் இருப்பை காட்டிக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதாக கூறினார். இதை தன்னுடைய முகத்தை காட்டிக் கொள்வதற்கு இன்னும் நான் அரசியல் பேச விரும்பல, இருந்தாலும் ஒருவரையில் சொல்றேன். நம்முடைய வடக்கு வருகிற பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி அரசியல் கட்சி, அவங்க வர்ற வேகத்துல நம்முடைய எடப்பாடியா காணாத போயிடுவாரோ என்கிற அந்த பயனுணர்வு அவருக்கு இருக்கிற காரணத்தினால்தான் அப்ப இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவர் சுட்டி காட்டுறாரு. அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு எந்தெல்லாம் பிரச்சனை, இதோட அதிகமான பிரச்சனைலாம் அந்த ஆட்சி இருந்தது அவருக்கே தெரியும். ஆனால் அவருடைய அரசை முகத்தை காட்டுவதற்காக இது போன்ற அறிக்கை கொடுக்கிறார் வழியா இதெல்லாம் உண்மையான நிலை. நாளையிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார்கள். நீங்க நினைக்கிற ஒருத்தரையும் கட்டாயம் வந்து சேரும். இதனைத் தொடர்ந்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவாலய இறுதிக்கட்ட பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வேலூரில் ரூபாய் 198 கோடி மதிப்பீட்டில் அரசு பல்நோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. தரைத்தளம் மற்றும் 7 தளங்களுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் 560 படுக்கை வசதிகள், 11 அறுவை சிகிச்சை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன.
மேலும் மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக 9 மின்தூக்கி வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அரசு பல்நோக்கு மருத்துவமனையை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்ற நிலையில் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். வேலூர் மாவட்டத்திற்குட்பட்ட வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு, கேவிகுப்பம், குடியாத்தம், பேரணாம்பட்டு ஆகிய 6 தாலுகாக்களை சார்ந்த 21,766 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதன் தொடக்க நிகழ்வில் பங்கு கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இலவச வீட்டுமனை பட்டாக்களை நேரில் வழங்கிய நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களுடன் மற்ற பல அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் அறிவாலயம் மற்றும் நூலகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்வின் போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் உடனிருந்தார். வேலூர் மாவட்டம் புதூர் ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது கங்காபாய் என்ற பயனாளி மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்கள் மூலம் பயனடைந்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் 5ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் காலை சிற்றுண்டி திட்டம் தந்ததற்காக முதலமைச்சரிடம் நன்றி தெரிவித்தார். காலையில வேலைக்கு போறாங்க, சாப்பிடுறதில்ல, அதனால நான் மத்தியானம் தான் சாப்பிடுவேன். இப்ப ஐயா காலை உணவு திட்டம் கொடுத்ததுனால நான் நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கிறேன். என்ன சாப்பாடு போடுறாங்க? காலையில பொங்கல், காய்கறி சாம்பார். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி சரி. இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் பலர் பங்கேற்ற நிலையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். வேலூர் மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு திருப்பத்தூரை நோக்கி மாலை 5:30 மணிக்கு காரில் புறப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருப்பத்தூருக்கு வந்து சேர இரவு 11:30 மணியானது. காரணம், வழியெங்கும் திரண்டிருந்த பொதுமக்கள். வழக்கமாக வேலூரில் இருந்து திருப்பத்தூர் வந்து சேர 1 மணி நேரம் 30 நிமிடமே ஆகும். ஆனால் முதலமைச்சருக்கு 6 மணி நேரம் தேவைப்பட்டதற்கான காரணம், வழி நெடுக அவரை பார்த்து வாழ்த்த கூடியிருந்த பொதுமக்கள். சாலையின் இருபுறமும் கூடியிருந்த மக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளித்த நிலையில் முதலமைச்சர் காரை விட்டு இறங்கி பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மக்களுக்கு கைகுலுக்கி மகிழ்ந்தார். ஆண்களும், பெண்களும், குழந்தைகளும், முதியோர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் அருகே வந்ததும் அவரிடம் கைகளை நீட்டி மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். பல இடங்களில் பெண்களும் குழந்தைகளும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்த உணர்ச்சிமிகு பயணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் முதல்வருடன் பங்கேற்று நடந்து சென்றார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலையை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் கழக இருவண்ண கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களோடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன், அண்ணாதுரை, கதிர் ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், நல்லதம்பி, வில்வநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்துள்ள மண்டலவாடியில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். இந்த விழாவில் 517 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 174.39 கோடி ரூபாய் செலவிலான 90 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் திறந்து வைத்து 273.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,168 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். அப்போது விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் அவர்கள் திமுக அரசின் சாதனை திட்டங்களால் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தன் மீது அன்பை வாரி வழங்குவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் மாவட்டத்தின் பொறுப்பாளருமான ஏவ வேலு அவர்களை எதிலும் வல்லவர் மட்டுமல்ல எங்கும் வல்லவர் என்றும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு புகழ்ந்துரைத்தார். நம்முடைய கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார், எதிலும் வல்லவரான ஏவா வேலு என்று. அவர் சிறப்பா ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார். அவர் திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் ஆனால் அதே நேரத்தில் எங்கும் வல்லவராக எப்பொழுதும் வல்லவராக இருப்பவர் தான் அவர். அதனால்தான் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு நாங்கள் பொறுப்பாளராக தலைமை கழகத்தின் சார்பில் நியமிச்சிருக்கிறோம். தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய துறையை மட்டுமல்ல, பொறுப்பு மாவட்டத்தையும் சிறப்பாக வளர்த்தெடுத்திருக்கிறார் அமைச்சர் வேலு அவர்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் தலைமை பொறியாளர்களின் பணிகள் தொடர்பாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது துறை சார்ந்த பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுரைகள் வழங்கினார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் முத்தமிழறிஞர் பிறந்த நாளான செம்மொழி நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் 1000 கால பயிர் வளரட்டும், ஆதவன் கலைஞரை புகழட்டும் என்ற தலைப்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான P.K. சேகர்பாபு தலைமையில் 28 இணையர்களுக்கு சீர்வரிசையுடன் திருமணம் நடத்தி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு 28 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில்தான் 3134 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடந்துள்ளதாகவும், உலகமே பாராட்டும் அளவுக்கு பழனியில் தமிழ் கடவுளான முருகனுக்கு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அரசின் சார்பில் நடைபெற்றதாகவும் கூறினார். இதில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அண்ணன் தளபதியாருடைய ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் ஏறத்தாழ 3134 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு எடுக்கப்பட்டது என்று சொன்னார். கள்ளக்குறிச்சி புறநகர் பகுதியில் ரூபாய் 46.30 கோடி மதிப்பீட்டில் புதிய புறநகர் பேருந்து நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு சிறப்புரையாற்றிய அவர், மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்தில் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருவதாகவும்,
மக்களின் கோரிக்கை மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், மணிகண்ணன், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன், திமுக நிர்வாகிகள், அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள், வணிகர் சங்கத்தினர், அனைத்து சமூக நல அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய செந்தில்குமார் கூட நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் ஊருக்கு பேருந்து நிலை வேண்டும் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார். உதயச்சர் வைக்கிற கோரிக்கையோ, வேல் வைக்கிற கோரிக்கையோ, சுப்பராயன் வைக்கிற கோரிக்கையோ, அசனங்காட்டி வைக்கிற கோரிக்கையோ என்று முதலமைச்சர் தன்னிட்டு பிள்ளைகள் வைக்கிற கோரிக்கையாகத்தான் முதலமைச்சர் செல்வார். ஆனால் மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்கம் என்று சேர்ந்து அண்ணா சொன்னார். அதே போல மார்க்கெட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக செந்தில்குமார் இருந்தாலும் கூட பகைவருக்கும் அருள்வாய் நெஞ்சே என்று சொல்லுகிற முதுமொழி கோப்ப அவர் பகைவர் என்று கூட பார்க்காமல் இதற்கு தாய்மார்களாக ஆட்சியிடத்தை கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த செந்தில்குமார் கோரிக்கையும் ஏற்றுத்தான் இந்த பேருந்து நிலையத்தை இங்கே சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழக தலைவர் அவர்களின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக ஓரணியில் தமிழ்நாடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பங்கேற்ற நிலையில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளரான மாண்புமிகு பொதுப்பணி அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் மாவட்ட திமுக அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற கழக மாவட்ட பொறுப்பாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவா வேலு அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது உரையாற்றிய அமைச்சர் அவர்கள், ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் கழக தலைவர் ஜூலை 1ஆம் தேதி புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை வழங்கி தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒருங்கிணைப்பாளர்களுடன் பாக முகவர்கள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் படிவத்தை கொடுத்து கழகத்தில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். பின்னர் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த கழக தலைவருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான தேவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் நகர ஒன்றிய செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 25வது கோடை துவக்க விழா நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சட்டசபை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டசபை உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழாவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த மலர் கண்காட்சி மற்றும் பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சிகளை அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டனர். தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளின் மூலம் 18,062 பயனாளிகளுக்கு 122 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கிய நிலையில் ஜவ்வாதுமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டி 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட 17 திட்டப் பணிகளையும் அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு மலைப்பகுதிக்கு பாதையே கிடையாது என்றும், தற்போது சாலை வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைத்துள்ளதாகவும்,
இத்தகைய வளர்ச்சிகள் எல்லாம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்று பட்டியலிட்டார். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கிற எத்தனையோ திட்டங்களை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இங்கே நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக ஒரு அற்புதமான ஒரு அரங்கம் அமைத்திருந்தார்கள். என்னுடைய நெஞ்சிலே ஒரு இனிமையான ஒரு நிகழ்வு அது. இளஞ்சோல போனால் வெளிநாட்டுக்காரெல்லாம், ஜெர்மன், ஜப்பான், அமெரிக்கா போன்ற வெளிநாட்டுக்காரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணி போகிற பொழுது இப்போது கண்ணாடி இழை பாலத்தை தான் பார்த்து குடும்பத்தோடு படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுமாரி பயணிக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவுக்கே, தமிழ்நாட்டுக்கே அல்ல, இந்தியாவுக்கே தென்பகுதியில் ஒரு அடையாளம் எது என்று சொன்னால் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த கண்ணாடி இடைப்பாலம் தான் இந்தியாவுடைய அடையாளமாக இன்றைக்கு இருக்கிறது. மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை எத்தனையோ திட்டங்களை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று தெரிவித்த அமைச்சர், கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலம் இந்தியாவினுடைய அடையாளமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மலையிலிருந்து வந்திருக்கிற அத்தனை என்ற அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்க யாருனாலும் எந்த இயக்கத்திலும் ஜனநாயகத்தில் இருக்கலாம், அதை நான் மறுக்கவில்லை, அது ஜனநாயகம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கலைஞர் ஆட்சி வந்தால்தான், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான தளபதி ஆட்சி வந்தால்தான் இந்த மலைக்கு விடிவு காலம். இல்லை என்றால் இந்த மலைக்கு எப்பொழுதும் விடிவு காலம் இல்லை. அந்த விடிவு காலத்தை தொடர்ந்து நாம் உருவாக்கிக் கொள்வதற்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னிடத்திலே கொடுத்த கோரிக்கைகள் எல்லாம் இங்க நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி பின்னால் நாம் இருப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அமைந்துள்ள ஏலகிரி மலை ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. சுற்றுலா தலமான ஏலகிரி மலையில் ஆண்டுதோறும் ஒரு நாள் மட்டும் கோடை விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான கோடை விழாவை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்ற கோடை விழாவில் மலைவாழ் மக்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவி குழு கடன்கள், பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் நகரம் மில்லத் நகர் மும்முனை சந்திப்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சிலையை வரும் 13ஆம் தேதி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ள நிலையில் சிலை அமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் கலைஞரின் சிலை அருகே சுமார் 100 அடி உயரத்தில் கழக கொடிக்கம்பம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் மும்முனை சந்திப்பின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்ட தடுப்புகள், பூச்செடிகள், சில்வரில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வேலிகள் உள்ளிட்டவற்றையும் அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி, நகர கழக செயலாளர் அன்பழகன், நகரமன்ற தலைவர் சாதிக் பாஷா, ஒன்றிய செயலாளர்கள் செந்தில்குமார், மனோகரன், ஏழுமலை, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள், மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.